ஹலோ டார்மீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து தேக்குக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன் ஷாட் தான். ஆர்மீஸ், நான் சொல்லியிருந்தேன் நாளைக்கு போடுறேன், நேற்று போடுறேன்னு. ஸோ வீடியோ ஒரு நாள் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே நான் போடுறேன்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் எல்லோரும் கமெண்டில் என்ன சொன்னீங்க தெரியுமா? உங்கள் லாங்குவேஜில் 1 டேக்கு அப்புறம் நான் 1 மந்த்தா 2 வீக்ஸா 3 வீக்ஸா அப்படின்றீங்க, ஃபன் பண்ணுறீங்கன்னு வச்சு எனக்கே நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு காரணம் ரியலி நான் லேட் அப்லோட் பண்ணதுனால தான் நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ சாரி. நான் இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் அந்த கமெண்ட்டை எங்கள் அக்கா கூட வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா அங்கே தான் ஃபன்னே. எங்கள் அக்கா சொல்லி சிரிச்சுருந்தா, அப்போ நீ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேடா, நான் சொன்னால் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் லைவ் வரேன், நம்ம எல்லோரும் பேசலாம், ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா தயாங் தான். ஸோ தயாங் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு, ஓ டைம் ஆயிடுச்சா, சீக்கிரமாக கிளம்பணும். எங்கேருந்து ஜிமேன் அப்படின்றான். ஜிம்மின் வெளியேந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பு, நான் ஆல்ரெடி ரெடி அப்படின்னோடனே உனக்கு குண்டவாரி போட்ட மாதிரி இருக்குது. என்னடா, நம்ம தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு ரெடி ஆகும், இவன் ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் கடற்கடன்னு போகிறான். போய்ட்டு இது தயாங்கும் ரெடி ஆகிடுறான். ரெடி ஆனதுக்கப்புறமா தயாங், இப்போ எப்படி இருக்கேன் ஜிமின், இல்லை ஏதோ ஒன்று குறையுதே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேர் ஸ்டைல் தான் பார்க்குறான். இரு அப்படின்னு சொல்லிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக கட் பண்ணுறான். ஸோ தயாங் பார்க்குறான் இப்போ கண்ணாடியில். இப்போ நல்லாயிருக்கு பார் அப்படின்னு சைடாக கண்ணாடியை வச்சு பார்த்தா ஒரு பக்கமாக அழகாக கட் பண்ணியிருக்கான். ஸோ தயாங் பார்த்துட்டு, ஹே ரியலாகவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்பயுமே போடுற ஹேர் ஸ்டைல் போட்டு, சரி வா சீக்கிரம் கிளம்பலாம். ஏன் இன்றைக்கி என் பேரோட சன் வராரு தெரியும்ல, கிங்கோட சன் தானே எனக்கு தெரியும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ 2 பேருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின்னு தாங்க போகும்போதே ஸோ எல்லாரையுமே பார்த்துட்டு போகிறாங்க. வழி ஃபுல்லாக செம்ம ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப அலங்கரித்து செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே தான் போகிறான் தயாங். ஸோ தேங்க்ஸ் சொல்கிறான், காசு இருக்குன்னு ஆனால் இவ்வளோ செலவு பண்ணக்கூடாதுடா ஜிம்மன். இந்த பார் ஷோலு பூ, இந்த பூ வாங்கின காசுக்கு எதுவுமே ஏழைப்பட்ட பசங்க யாருக்காவது எதாவது செஞ்சுருக்கலாம். ஷேன் தான் இப்படி பண்ணுறாங்களோ கிங். ஏய் அவர் அப்படி தான், உனக்கே தெரியல தயாங். ஸோ வா. ஜிம்மினா, என்ன தயாங், எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னடா? நம்ம 2 பேரும் எப்படி மீட் பண்ணோம்? ஏன் இது கேட்குற? இல்லை எனக்கு மறந்துடுச்சு அதனால் கேட்குறேன். நாயே மறந்துடுச்சுன்னு எப்படிடா சொல்வேன்? நம்ம 2 பேரும் மீட் பண்ணது எப்படி நீ மறந்த? அதான் மறந்துட்டேன்ல, சொல்லுடா அப்படின்னோனையும். ஸோ யோசிச்சு சொல்கிறான். ஃபஸ்ட்டு நான் உன்னை ஒரு காட்டில் தான் பார்த்தேன் தெரியுமா தயாங், அங்கே நீ அழுதுட்டு இருந்த, நான் தான் தைரியமாக வந்து உன்னை கூட்டின்னு போனேன் அப்படின்னோனையும். இதை அப்படியே தயாங் யோசிச்சுட்டு, இந்த மாதிரி நடக்கலையே, இந்த மாதிரி தான் நடந்துச்சு, உனக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். இல்லையே, அந்த இடத்துல நீ தான் அழுதுட்டு இருந்த மாதிரி நான் ஒன்று கூப்பிட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்னு ஒன்று ஜிம்மின்னு சொல்கிறான். அதான் நீ கூப்பிட்டு போனேன்னு தெரியுதுல, அப்பயும் திரும்ப என்கிட்ட கேட்குறேன். இல்லை கரெக்டாக நீ ஞாபகம் வச்சுருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜிம்மின், ஏய் தயாங் போகும்போதே ஒம்பிலுக்காத தானே, கம்முன்னு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ தயாங்க சிரிச்சுட்டே அமைதியாக போனால் அந்த கிங்டம் ஃபுல்லாக செம்மையாக அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கிங், இந்த பக்கம் போய் பாதி பேர் நில்லுங்க, அந்த பக்கம் நில்லுங்க, சன் வந்தோடனையும் பூவெல்லாம் போட்டு அவர் செமையாக வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு எல்லாருமே போகிறாங்க. ஸோ ஜிம்மினும் தயாங்க அங்கே ஒரு சோல்ஜர் தான். ஸோ 2 பேருமே நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அந்த பக்கம் தாங்க நிற்கிறாங்க. ஸோ 2 பேருமே இந்த பக்கம் தேங்க் கை காட்டுறான், இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் இருந்த சோல்ஜர் கூப்பிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு ஜிம்மின் தேங்கிட்ட வந்துடுறான். ஸோ ஜிம்மியும் தாங்க 2 பேருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன இந்த பையன் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, எப்போ தான் வருவான்னு தெரில. ஏய் கிங்கோட பையன் செம்ம அழகாக இருப்பாங்களாண்டா. அவனா? அந்த ரொம்ப ஸ்கில்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு போருக்கு போயிட்டு 50 பேர் அவரே தனியாக போட்டு தள்ளியிருக்காருன்னா பார்த்துக்கோயேன், அப்போ எவ்வளோ ஒரு பவர். ஏய் அவன் பொய் சொல்லுவாங்கடா, அந்த கிங்னாலே இப்படி தானே, அவங்க பையனை புகழ்ந்து சொல்கிறதுக்காக சொல்லுவானுங்க. இல்லை தான். ஸோ பேசிக்கலி அவங்க அப்பா சொல்லி கேட்டு பார்த்தது ஓகே, பட் ஊரில் இருக்க எல்லாருமே பேசுகிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறேன்? அவங்களாம் என்ன நேரில் போய் பார்த்தாங்களா? தெரிஞ்ச மாதிரி சொல்லாத ஜிம்மினா. ஏய் பக்கத்து கிங்டம்லேயே பேசுகிறாங்களாண்டா. சரி விடு, உனக்கு எனக்கு இப்போ இதை பற்றி பேசினா சண்டை தான் வரும், விடு. சரி விடு, அவங்க எப்படி இருந்தால் என்ன, பார்த்தா தெரிய போகுது.
வேணா என் கூட ஃபைட்டுக்கு கூப்பிட்டேன், அப்போ தெரிஞ்சிடும்ல. தயாங் பைத்தியமா நீ, அமைதியாக வீண் பிரச்சனையை நீயே வாங்கிக்காத. சரி சரி விடு ஜமீனா, வா ஏன் அவன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கான். ஸோ கரெக்டாக ஒரு வண்டியும் வருது, அதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் இறங்கி வராங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாருமே பேபேன்னு பார்க்குறாங்க. தயாங் பார்த்த ஃபஸ்ட் சைட்டே பையன் பேன்னு பார்த்துட்ருக்கான். ஏன்னா அந்த பர்சன் அப்படி இருக்காங்க. ஸோ க்யூட்டாக ஸ்வீட்டாக பன்னி ஸ்மைலோட. ஸோ அப்படியே அந்த பர்சன் கையில் அந்த கத்தியை வச்சுட்டு கீழே இறங்குறாங்க. லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கே அந்த பர்சன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, அங்கேருந்து இறங்குறது ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் தயாங் தயாங் ஷே இந்த பையன்தான் கிங்கோட பையனா? ஆமாம், கிங்கோட ஃபஸ்ட்டு பையன் இல்லை, செகண்ட் பையன். செகண்ட் பையனா? அதோ இவர் தான் ஃபஸ்ட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை காட்டுறாங்க. ஸோ ரஃப் அண்ட் டஃப்பாக இன்னொரு ஆள் அங்கேருந்து இறங்குறாங்க. ஸோ கிங்கும் நேராக வந்துட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக் தான் வந்திருப்பான். பட் ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. நேராக போயிட்டு இந்த பக்கம் அவங்களோட ஃபஸ்ட்டு பையனை தான் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் தான் கேட்குறான், ஏன் என்னாச்சு? அவங்க ஃபஸ்ட்டு பையனை ஆக்ட் பண்ணுறாரு, செகண்ட் பையனை விட்டுட்டு ஃபஸ்ட் பையனை கூட்டின்னு போயிட்டாரு, என்ன காரணம் ஜெமினா? ஏய் இவர் வந்து ஸ்டெப் பிரதர், புரியலையே. உனக்கு என்ன தான் புரியும், இங்கே வா. ஜங்குக் வந்து அவங்க அப்பாவோட இன்னொரு ஒய்ஃப்க்கு பிறந்தவங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதனால் ஜங்குக்காக அவங்க அப்பா வச்சுருக்காரு. எல்லாருக்குமே ஜங்குக்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான். பட் முதல்ல போனாங்களே அந்த பையன், ஸோ அந்த பையன் மேலே எல்லாருக்குமே மரியாதை. ஏன்னா நான் சொன்னல, வார்லேருந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதனாலே. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கம் ஜங்குக்கு மூஞ்சே. ஸோ ஜங்குக்கு நேராக உள்ளே போயிடுறான். ஸோ அவன் கோவமாக இருக்கான்றது பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இந்த பக்கம் தான் ஜங்குக் பேர் நல்லா தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் இனிமேல் இந்த பக்கம் ஜிமின், டேய் பேர்லாம் நல்லா தான் இருக்குது, நீ எந்த சேட்டையும் இங்கே பண்ணாமல் இருந்தேன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும்டா, புரியுதா? சேட்டையா ஜிமினா? அப்படின்னா என்ன ஜிமினா? அதுக்கு அர்த்தமே நீ தான்டா தயாங்க அப்படின்றான். ஸோ தயாங் சிரிச்சிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் ரியலி அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான், ஏய் நீ சொன்னதுக்கப்புறம் தான்டா இன்னும் பயமாக இருக்குது. ஜிமின் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிங்டம்குள்ளே தான் போகிறான். உள்ளே போனாலே ஸோ செம்ம டெக்கரேஷன் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அவன் கண்ணு வேறு யாரையும் தேடுது. ஸோ தயாங் அப்படியே தேடிட்டே போகிறான். பார்த்தா இந்த பக்கம் கிங்கும் அந்த முதல் பையனும், ஸோ அவன் பேர் வந்து என்ஹூ. ஸோ என்ஹூ உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ஹூ சொல்கிறான், இந்த மாதிரி நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுது இல்லைப்பா? புரியுது என்ஹூ. ஸோ நான் நாளைக்கே வர சொல்கிறேன் உங்களை. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் தயாங் அப்படியே இதை பார்த்துட்டு, இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேறு இடத்துக்கு தான் போகிறான். ஒவ்வொரு ரூமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். திடீர்னு ஒரு ரூமில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்கும் போதே தெரியுது. ஸோ அந்த பர்சனோட மூஞ்சி உத்து பார்க்கும் போது தான் தெரியுது அது அங்கே உட்காந்துட்ருக்குறது ஜங்குக் தானே. ஸோ பாதி முகத்தை மறைச்சிக்கிட்டு ஸோ யாரோ ஒருத்தவங்களோட சிலைக்கு முன்னாடி தான் ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே தயாங் போய் பார்த்தா அது அவங்க அம்மாவோட சமாதியான இடம். ஸோ அவங்க மம்மி அங்கே தான் உயிரை விட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்கான். அங்கேயே அவங்க மம்மிக்கான ஒரு சின்ன சிலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு இந்த பக்கம் உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங் நேராக வந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை இன்னும் பார்க்கணும் அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்கான் அவனுக்கு. ஸோ நேராக போயிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ்க்கு நேராக பார்க்குறான். ஜங்குக் கண்ணை மூடியிருக்கவே தாங் கிட்ட பொறுமையாக போய் பார்த்துட்ருக்கான். ஸோ தாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போவ இந்த பக்கம் ஜங்குக் அவனோட வால் எடுத்துடுறான். ஸோ வால் எடுத்து கரெக்டாக தாங்கோட கழுத்து கிட்ட வச்சிடுறான். ஸோ தாங்கோட கண்ணில் அப்படியே பேன் பார்க்குறான். ஏன்னா யாருமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது வரைக்கும் மூவ் ஆகி தாங்க பார்த்ததே இல்லை. ஸோ தாங் நான் தான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் எதுவுமே சொல்ல, அப்படியே தாங்கோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். தாங்க அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் ஜங்குக் மேலே விழுந்துடுறான். ஸோ ஜங்குக் அப்படியே தாங்க பார்த்துட்டு, யார் நீ, எதுக்கு இங்கே இருக்க, நீ எப்படி உள்ளே வந்த, இந்த ரூம்குள்ளே எம்பையர்ஸ் தான் அலோட், நீ எப்படி வந்த அப்படின்னு இந்த பக்கம் நானா இதோ கதவு திறந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு கை காட்டுறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் மரியாதையாக அங்கேருந்து வெளியே போ அப்படின்றான்.
பட் ஆனால் இந்த பக்கம் தயம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் வந்தேன். ஸோ தப்பாக நினச்சிக்கலன்னா நான் டக்குன்னு பேசிட்டு கிளம்பிடுறேன். என்ன பேசணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் தாங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை. ஸோ ஜங்குக், எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு பார்த்த உடனே. நீங்கள் கொஞ்சம் அழகாக வேறு இருக்கீங்க. அண்ட் தென் உங்களோட டேலண்ட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஜிமின் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கான். பட் ஆனால் என்ன, உங்கள் ஐஸ் என்ன திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட இந்த குட்டி ஸ்மைல் நீங்கள் எப்பவுமே பண்ணுவீங்களே, அது கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த விஷயம்லாம் என்னை இன்னும் அட்ராக்ட் பண்ணுது. அண்ட் தென் என் பேர் சொல்ல மறந்துட்டேன்ல, என் பேர் கிம் தயாங். ஓகேவா? நீங்கள் உங்களோட விருப்பத்தை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் உங்களை ரொம்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எந்த விஷயத்த எனக்கு மனசில் வச்சுக்க தெரியாது, நேராக வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ சீக்கிரமாக உங்கள் ஒப்பீனியன்ட்ட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று. ஜங்குக் பேன் பார்த்துட்ருக்கேன் தயாங்க. ஸோ தாங்க இது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிடுவான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான், என்ன தான் மனசில் நீ நினச்சிட்ருக்க? உங்களை தான் நினச்சிட்ருக்கேன். ஏன் உங்களுக்கு புரியலையா நான் சொல்லும் போது அப்படின்னு. ஜங்குக்கே இந்த பக்கம் ஒரு பக்கம் சிரிப்பு வருது. பட் சிரிப்பை அடக்கிக்கிட்டு இந்த பக்கம் தாங்க பார்த்து, ரஃபா நீ கொஞ்சம் இங்கேருந்து கிளம்புறியா? எனக்கு நிறையவே வேலை இருக்குது. அந்தே நான் இப்போ காட்ஸை கூப்பிட்டு ஒன்று வெளியே அனுப்புகிற அளவுக்கு வச்சுக்காத. காட்ஸ்லாம் இங்கே யாரும் வரமாட்டாங்களே, நான் மட்டும்தான் இங்கே தெரியாமல் வந்துட்டேனே. நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்பட்டால் கூட நீங்கள் க்யூட்டாக தான் இருக்கீங்க. அந்தேன் ஒரு நிமிஷம், உங்களுக்காக ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங் அவனோட ட்ரெஸ்லேருந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறான். பார்த்தா அது அழகாக ஒரு தலையில் குத்துவாங்க தெரியுமா, கொண்டெல்லாம் போட்டால் ஊசி மாதிரி குத்துறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊசி. அதை எடுத்து இந்த பக்கம் ஜேகே கிட்ட வந்துட்டு, ஸோ ஜேகே ஒரு தலையில் அந்த கிளிப் போட்டிருப்பான். ஸோ அது நல்லாவே அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தாங்க்கு அது தெரிஞ்சிருக்கு. நேராக ஜேகேயோட தலையில் தான் கை வைக்கலான்னு போகிறான். ஜேகே அதுக்கு ஹே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த கத்தி எடுக்கிறான். ஸோ இந்த பக்கம் தான் நோ 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 ஃபைட், எனக்கு ஃபைட்லாம் பிடிக்காது, நான் ஒரு அமைதியின் சின்னம். ஸோ நீ கொஞ்சம் திரும்பினேன்னா நான் மண்டையில் போட்டு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேயோட கையை பிளாக் பண்ணுறான். அப்புறம் ஜேகே சண்டைக்கு வரான். ஸோ தயாங்கோ ஃபைட் பண்ணாதான் பிடிக்கும்னா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடிக்க வர ஒவ்வொரு அடிக்கும் தயாங்க அழகாக டிஃபீட் பண்ணி ஸோ பிளாக் பண்ணுறான். ஜேகேக்கும் நிமிஷம் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு டிஃபீட் பண்ணுறவங்க யாருமே இல்லை ஜேகேவை. ஸோ ஜேகே திரும்ப அடிக்க வரான். தாங்க ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு அவன் கையை மொத்தமாக பிடிச்சி ஸோ வாலில் பிளாக் பண்ணுறான். ஜேகே திரும்பி அப்படியே இந்த பக்கம் தாங்க மண்டையில் அந்த கிளிப்பை போட்டோடனையும் ஜேகே அப்படியே திரும்பி தாங்க பிளாக் பண்ணிட்டான். ஸோ தாங்கும் ஜேகேவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகேயோட ஐஸே பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே தாங்க ஃபேஸ் கிட்ட வரான். அதுக்குள்ளேயே டோரை யாரோ தட்டுறாங்க. இப்படின்றதுக்குள்ளே தாங்க அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறான். 1 செகண்ட் கூட இல்லை, கடன்னு. ஸோ வேறு ஒரு வழியாக எகிரி குடிச்சு போயிட்டான். ஸோ இந்த பக்கம் ஜேகே இன்ட்ரெஸ்டிங், யார் இந்த பையன் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் தான். ஸோ தயாங் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வரான். வரும்போதே இதை பார்த்தோன்னே அந்த பக்கம் ஜிமின் என்ன ஆச்சு, வேலை தான் இங்கே இருக்குன்னு தெரியுதுல, எங்கே போனேன்? நான் எம்பையரோட பையனை பார்க்க போனேன் ஜங்குக்கை. தயாங் எதுவும் பண்ணலடா நீ? நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே பண்ணல ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேக்காக க்ரை பண்ணுறான். அதை பார்த்தோன்னே ஜிமின் இந்த நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வேணாம், என்னாச்சு அதை சொல்லு. ஒன்றுமே ஆகலை போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி கோவமாக இருக்க மாதிரி நடிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். பட் ஆனால் தாங்கோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜேகே கிட்ட இந்த மாதிரி போய் பேசினது, ஜேகே கூட கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ கிங்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு பையனும் இங்கேயே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஜங்குக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கான். ஸோ ஜங்குக்கு மட்டும் ஸோ ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான், வால் பயிற்சி தான். ஸோ அவனோட ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பயிற்சி தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கத்தி எடுத்துகிட்டு இந்த பக்கம் காட்டினா தயாங் ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கான் அதை. ஸோ ஜேகே அதை கண்டுபிடிச்சிடுறான். கரெக்டாக அந்த கத்தியை தூக்கி அந்த இடத்துல போடுறான். ஸோ தயாங் ஹோப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா என்னோட நெத்தியிலே குத்தி இன்னத்துக்கு நான் செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்கு எதுக்கு ஒளிஞ்சிட்டாங்கன்னு என்னை வேவு பார்த்துட்ருக்க? நானா வேவா? நான் ஏன் ஒன்று வேவு பார்க்குறேன்? நான் சும்மா பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? என் ஹஸ்பண்டை. ஏய் என்னடா பேசுகிற?
ஆமாம், என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் நீங்கள் தானே, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கே ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேக்கு இன்னும் ஹைப்பர் டென்ஷன் ஆகுது. தயாங்கை பிடிக்கிறான், பட் தயாங் திரும்பி டிஃபீட் பண்ணுறான். ஸோ ஜேகே கையில் கத்தி எடுத்துக்கிறான். ஸோ தயாங் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு கையில் கத்தி எடுத்துக்கிறான். 2 பேருமே அந்த இடத்துல செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஃபைனலாக 2 பேராலுமே ஒரு அடிக்கு மேலே இன்னொரு அடி வைக்க முடியல. அதாவது 2 பேருமே ட்ராவ் ஆகிடுச்சு மேட்ச். இன்னும் 2 பேராலேயும் அடிச்சுக்க முடியல. ஸோ 2 பேருமே செம்ம டயர்டாக இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே அந்த கத்தியை கீழே வைக்கிறான். தயாங் கீழேயே போட்டு சொல்கிறான், உன்னால் தான் இப்போ என் கை வலிக்குது, எல்லாம் உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயாங் ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி நடிக்கிறான், ஃபேக் க்ரை தான். ஸோ அதை பார்க்கும்போதே இந்த பக்கம் ஜங்குக்கு என்னடா இவன் வந்ததுலேருந்து க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங் சொல்கிறான், உங்கள் கையிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயாங் அவன் கையில் வச்சுருப்பான் மெடிசன் எப்பவுமே அவன் பாக்கெட்டில். அதை எடுத்து இந்த பக்கம் ஜேகேக்கு போட்டு விட்டுட்டு, அவன் கையிலேருந்து ரத்தம் வருது, அது அந்த மாதிரி வரக்கூடாது, இல்லைன்னா இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேசுறது அவனுக்கே புரியல போல், அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கான். ஜேகே ஒரு வழியாக சிரிச்சிடுறான் அந்த இடத்துல. ஸோ ஜேகே கேட்குறான், என்ன தான் வேணும் உனக்கு, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனையும் ஜேகே சொல்கிறான், நானா அதான் சொன்னேனே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களோட வாழணும், சேர்ந்து வாழணுமே அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான் தயாங். அங்கே சுற்றுறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி. ஜேகே அதெல்லாம் பார்த்து, இன்றைக்கி நைட் நீ ஃப்ரீயா அப்படின்னோடனையும் இந்த பக்கம் தயாங், அச்சோ நான் எப்பயுமே ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே, அப்போனா என் ரூமுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அதுக்கு ஒன்றுமே தயாங், அந்த மாதிரி பையன் நான் இல்லை, அந்த மாதிரி நான் இல்லவே இல்லை அப்படின்றான். ஸோ ஜேகே சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு இல்லை அப்படின்ட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் தயாங், இவனும் என்னை வச்சு ஃபன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தயாங் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நைட்டாவது எப்பயும் போகிறதான் தயாங் செவுரு ஏறி குச்சி தான் உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போகும்போதே, ஷப்பா இந்த ட்ரெஸ் என்னடா இவ்வளோ கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் உள்ளே போகிறான். உள்ளே போய்ட்டு நேராக பார்க்குறான், ஜேகே தூங்கலை, மூச்சிட்டு தான் இருக்கான். ஸோ அவனோட ரூம்குள்ளே போனோடனே ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ தாங்க நேராக போய்ட்டு, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னோடனையும். ஸோ ஜங்குக் கூப்பிட்றான், ஒன்று ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒன்றுமே தயாங், என்னையா சரி போகலாமே அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே ஏஞ்சிக்கிறான், பட் தயாங் ஏஞ்சிக்கிறான் அந்த இடத்த விட்டு. ஸோ தயாங் சொல்கிறான், போகலாம் சீக்கிரம் அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், நீ ஏஞ்சி நடந்தால் தானே, இல்லை நீங்கள் தான் எனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னீங்க, அப்போ நான் ஏஞ்சி நடக்க மாட்டேன், நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு போகணும் அப்படின்றான். ஸோ ஜேகேக்கு இவன் பண்ணுற சேட்டெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ ஜேகே அப்படி வந்து தாங்க தூக்குறான். தாங்க அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ மூஞ்சில் ஒரு சந்தோஷம். ஸோ சிரிச்சிட்டே இருக்கான். தாங்க அப்படியே தூக்கிக்கிட்டே ஜேகே கிளம்புறான். ஸோ இவங்க இந்த பக்கம் யாருக்குமே தெரியாமல் அவங்க 2 பேரும் அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. கரெக்டாக ஒரு மலை மாதிரி ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறாங்க. தயாங் சொல்லிகிட்டே இருக்கான், நிறைய கதை. தயாங் போகிற வழி ஃபுல்லாக பேசிகிட்டே தான் போவான். ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே இந்த பக்கம் ஜேகேக்கு தெரியுது, தயாங் நல்ல டாக்கட்டிவ் அப்படின்ற மாதிரி. தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஓ ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து ஜேகேவோட செஸ்ட் மேலேயே தலையை வச்சு படுத்துடுறான். ஜேகே வந்துடுறான் அந்த பிளேஸ்க்கு. வந்ததுக்கப்புறம் தயாங் கீழே இறக்கி விடுறான். தயாங் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான் அந்த பிளேஸை. ஸோ மொத்தமாக டெக்கரேட் தான் பண்ணியிருக்கு. ஸோ ஏதோ மேரேஜுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி. தாங்க அதிர்ச்சியாக பார்க்குறான். ஸோ ஜேகே தான் சொல்கிறான், என்ன அதிர்ச்சியாக பார்க்குற, இல்லை என்ன இவ்வளோ டெக்கரேஷன், என்ன ஏதாச்சும் ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி. ஆமாம், யாருக்கு, உனக்கு எனக்கும் தான். புரியல, நீ தானே சொல்லிகிட்டே இருப்ப எப்பயுமே என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், என் கூட வாழணும்னு. ஸோ அதுக்காக அப்படின்னோடனையும் தயாங் அப்படியே பேன் பார்க்குறான். சரியான அதிர்ச்சி அவன் மூஞ்சில். ஸோ தாங் சொல்கிறான், ப்ராங்க் தானே பண்ணுறீங்க. இல்லை என்னை மறந்துட்டியா அப்படின்னோடனையும். அவ்வளோதான் தயாங்க்கு, நான் கூப்பிட்டீங்க அப்படின்னோடனையும். ஸோ இந்த பக்கம் ஜேகே தலையாடுறான். ஸோ தாங்க்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. தாங் வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் இருப்பான். அந்த வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே ஒரு பர்சன் வந்து தாங்க விசிட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அந்த பர்சன் தாங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ தாங்கோட அம்மா அப்பா இல்லாத போதெல்லாம். ஸோ தாங்கோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு. அவங்க தான் தாங்கோட அம்மாவும் அப்பாவும் ஒரு போரில் இறந்ததுக்கப்புறமா தாங்க பார்த்துக்கிறது, தாங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறதுன்னு.
அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பையனும் தாங்கோட இருக்கிறது, ஸோ தாங்க நல்லா பார்த்துக்கிறது அப்படியே தான் இருந்திருப்பாங்க. ஸோ தாங்க யோசிச்சு பார்த்துட்டு குக் நீயா அப்படின்றான். ஸோ அவ்வளோதான் இந்த பக்கம் ஜங்குக் தலையாட்டுறான். அப்போ நீ என் பேரோட பையன்தான். ஸோ எங்கள் அம்மா இதை என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லலை. பட் அவங்க இறந்து போகிற கடைசி மூச்சப்போ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இறந்துட்டாங்க. அந்த என் பேர்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அதனால தான் அப்படின்னோனையும் ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா கண்ணெல்லாம் கலங்குது. தாங்க நேராக போய் ஹக் பண்ணிட்டு அழாத குக், நான் தான் உனக்கு இருக்கேன்ல, ஷேன் அழுவுற தே சின்ன ஜங்குக், நீயும் என்னை விட்டுட்டு பாதியில் போயிட மாட்டல. கன்ஃபார்ம் நான் போக மாட்டேன் ஜங்குக். யார் சொன்னால் நான் பாதியில் போவேன்னு? நான் உன் கூட லைஃப் லாங் இருக்கணும், லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இதே மாதிரி உன்னை ஃபன் பண்ணிவிட்டு உன்னை கலாச்சிட்டு உன்கிட்ட ஃப்ளோட் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டா போதும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஜேகே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான், தாங்கிட்ட போய் மாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி. ஸோ தாங்க அங்கே போகிறான். ஸோ ஒரு மறைவான இடம் மாதிரி இருக்குது. அங்கே போய்ட்டு அவன் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறான். ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்க்குறான் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல் ரெட் கலரில் இருக்குது. ஸோ தாங்க ஒரு தலையும் அப்படியே மூடுற மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருப்பான். ஸோ தாங்க அதெல்லாம் போட்டுட்டு ஸோ அங்கேருந்து நடந்து வரான். ஜேகே ஒரு பக்கம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரான் அதே கலரில் ரெட் கலர் ட்ரெஸ். ஸோ 2 பேருமே இந்த பக்கம் ரெட் கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி கையில் வச்சுட்டு வராங்க. ஸோ அந்த ஃப்ளவரை கீழே வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் தயாங் கையில் ஒரு நூல் மாதிரி கொடுக்குறான். ஸோ ஜேகே அந்த நூலை பிடிச்சிக்கிறான். நேரம் நடந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஏதோ ஒரு சிலை மாதிரி இருக்குது, சாமி சிலை மாதிரி. ஸோ அதுக்கிட்ட போய் நின்று 2 பேருமே ப்ரே பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே ஒரு ரிங் எடுக்கிறான். அந்த ரிங்கை இந்த பக்கம் தாங்கு போட்டு விட்றான். தாங்க எடுத்து அந்த ஜேகேக்கு போட்டுடுறான். போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜேகே வந்து அப்படியே தாங்கோட தலையில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே விளக்குனா இந்த பக்கம் தாங்கோட ஃபேஸ் அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது நிலா வெளிச்சத்துக்கும் அதுக்கும். ஸோ ரொம்ப ஒயிட்டாக நல்லா க்யூட்டாக அந்த மாதிரி இருக்கான். ஸோ தாங்க அதோட சிரிப்பும் போட்டானா இன்னும் அழகாக இருக்கான். ஸோ ஜேகே அப்படி தாங்க ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு எப்பயுமே 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னா இதே மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஸோ இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், ஜேகே அப்புறம் என்ன தயாங், நம்ம 2 பேர் தான் அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக இதெல்லாம் வேறு ஏதோ ஒரு பர்சன் பார்த்துட்ருக்காங்க. முடிஞ்சு போச்சு, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்சன் நிறையா எம்பையர்கிட்டயே போயிடுறாங்க. ஸோ வேறு ஒரு கிங்டமில் தான் இருப்பார் எம்பையர். ஸோ அவங்க பையனோட அந்த பையன்கிட்டேயும் அவங்க எம்பையர்கிட்டையும் கிங்கிட்டையும் போய் சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுமே இந்த பக்கம் அவ்வளோதான், கிங் என்னது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் அவங்களோட பையனை கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பையனும் கிளம்பிடுறாங்க. என்ஹூ எவ்வளோ சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட, பொறுமையாக போகலாம்ப்பா எதுவும் இருந்தாலும். இங்கே மானமே போச்சுன்னு சொல்லிகிட்ருக்கேன், என்னடா நீ அவனுக்கு பொண்ணு பார்க்க நம்ம இங்கே வந்தால் அவன் அங்கே என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா? இது இந்த சோல்ஜர் பார்த்ததோடு ஆச்சு, இல்லைனா வேறு யாராவது பார்த்தனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிங்கும் என்ஹூவும் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல தான் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயாங் ஜேகே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே பேக் கொடுத்துட்டு சொல்லிகிட்ருக்கான், எங்கள் மம்மிக்கு அடுத்தது நான் ரொம்ப நேசித்ததெல்லாம் நீ மட்டும்தான் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் இவனும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக தயாங் பேசிட்டு ஜங்குக் கூட ஃபேஸை பார்த்து ஜங்குக் ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு தயாங் ஹக் பண்ணிவிட்டு அவனோட நெஞ்சோடு சாய்ச்சிக்கிறான். கரெக்டாக இந்த டைமில் யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டோன்னுமே ஜங்குக் யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லத்துக்குள்ளே இந்த பக்கம் அவங்க 2 பேரும் ஏஞ்சி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கிங்கும் என்ஹூவும் நிற்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் அப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப திணறி சொல்கிறான். அவங்க 2 பேருமே மலை மேலே தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து வியூ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக இந்த பக்கம் இவங்க வந்தோடனே ரொம்ப அதிர்ச்சி ஜங்குக்கு. அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே இந்த பக்கம் கிங் கத்தி எடுத்துடுறாரு. கத்தி எடுத்து சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு போனேன். பட் இதெல்லாம் இப்போ நடந்துச்சு. அண்ட் தென் யாரை கல்யாணம் பண்ணியிருக்க, ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணியிருக்க. ஹே ஜங்குக், இந்த
குடும்ப மானத்தையே கெடுத்துட்டியேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், எனக்கு தயங்க தான் பிடிச்சிருக்கு, நான் தயங்கோட தான் வாழணும்னு நினைக்கிறேன். அந்த அது ஷார் நினச்சாலும் தடுக்க முடியாது. ஓ, தயங்கோட தான் வாழணுமா, அப்போது அவனோடவே சாவு நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் தான் கிங் ப்ளீஸ் எங்களை இப்படியே விட்டுருங்க, அங்கே எங்கேயாவது போய் கூட ஹாப்பியாக இருந்துக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்கும் போதே ஸோ கரெக்டாக கிங் கத்தி எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு ஸோ கையில் ஒரு அம்பு வில்லம் எடுத்து அப்படியே தாங்கிட்டே விட்றாரு. ஸோ கரெக்டாக தாங்கோட செஸ்ட்லேயே அது குத்திடுது. ஸோ தாங்கோட வாயிலேருந்து ப்ளட்டும் வருது. தாங்க அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறான். ஸோ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுக்குனே தெரியல. ஸோ அந்த அம்பு முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் முடியல. தாங்க அப்படியே ரத்த கையோட அப்படியே ஜேகேயோட ஃபேஸில் வச்சுட்டு, ஜேகே என்னால் கடைசி வரைக்கும் கூட சேர்ந்து வாழ முடியல, சாரிடா, என்னால் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியல, ஐ லவ் யூ ஜேகே, இந்த பிரிவில் இப்படியே போனாலும் அடுத்த பிரிவிலையாவது நீ நானும் சேரணும்டா, ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனோட ஃபோர்ஹெட்டே சேர்த்து வச்சுட்டு அப்படியே தாங்க கண்ண முடிடுறான். ஸோ தாங்க பார்த்தோன்னே ஜேகேவால் தாங்கவே முடியல. ஸோ ஜேகே அப்படியே தாங்க பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். என்னை விட்டுட்டு போயிடாது நீ இல்லைன்னா எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். ஸோ இந்த பக்கம் என் பேர் சொல்கிறாரு, என்ஹூ போ அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஒன்றையும் என்ஹூ கிட்ட வரான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜேகே யாராவது இப்போ கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து, நீ இல்லை ஒரு கிங்காக இருக்கவும் தகுதி இல்லை, ஒரு ஹஸ்பண்டாக இருக்கவும் தகுதி இல்லை, ஒரு நல்ல அப்பாவும் இருக்கவும் உனக்கு தகுதியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்கோட பாடியை கையில் எடுத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான் அவங்க அப்பா, ஹே ஜங்குக் நில்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் ஜங்குக் கேட்கவே இல்லை. தாங்கோட பாடியை மொத்தமாக கையில் எடுத்துக்கிட்டு ஸோ அப்படியே இந்த மலை உச்சிக்கிலேருந்து கீழே குதிச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் என்னவோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பட் ஆனால் ஜங்குக் தாங்கோட பாடி இருக்குமா பிடிச்சிக்கிட்டு ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு குதிச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கோட மனசில், உனக்காக நான் திரும்பவும் வருவேன் உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் குதிச்சிடுறான். ஸோ இப்படியே காட்டினா மில்லியன் இயர்ஸ் போகுது. ஸோ போனதப்புறம் காட்டினா ஒரு பர்சன் தான். ஸோ செம்மையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ராயலாக இருக்கான். அண்ட் தென் அவன் போட்டிருக்க சூட் எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். அவனும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ லக்ஸுரியஸான காரில் வந்து இறங்குறான். இறங்கினோடனே இந்த பக்கம் அந்த பர்சன்கிட்ட நிறைய பேர் அப்படியே வந்து விழுறாங்க. காலேஜ் தான். ஸோ அந்த பர்சன் காலேஜ் தான் படிக்கிறான். ஸோ எல்லாருமே வந்து விழுறாங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் அப்படி ஓவர் வராங்க. பட் ஆனால் அந்த பர்சன் யாரையுமே கண்டுக்கல. இந்த பக்கம் கட்டின ஒரு பையன் மிடில் கிளாஸ் லைஃப் தான். ஸோ ஒரு சைக்கிளில் தான் நேராக வரான். வந்துட்டு கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கே தான். ஸோ நேராக எடுத்துகிட்டு அப்படியே வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஓடுறான். ஸோ நேராக ஓடிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பர்சன்கிட்ட தான் போகிறான். ரொம்ப லக்ஸூரியஸாக ஒரு பர்சன் இருந்தாங்களா அந்த பர்சன்கிட்ட. ஸோ எல்லாருமே இந்த பையன் மேலே வந்து விழுந்தாலும் பட் அந்த பையன் யாரையுமே கண்டுக்கலை. ஸோ நேராக அந்த பர்சன்கிட்ட போயிட்டு முட்டி போட்டுட்டு கையில் ரிங் எடுத்து அப்படியே நீட்டுறான் பொக்கேவோட. ஸோ கிம் தயாங், நீ என்னோட லைஃப் பார்ட்னராக இருப்பியா? கிட்டத்தட்ட நான் உன்னை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஸோ ஸ்டில் நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேற. பட் இருந்தாலும் ஓகே, அழகாக இருக்க பையனுக்கு ஆட்டிடியூட் இருந்தால் தப்பில்லை. ஸோ தயாங், உன்னை எனக்கு சைல்டுஹுட்லேருந்தே தெரியும். ப்ளீஸ் தயாங், நோ மட்டும் சொல்லிடாத. உனக்காக எத்தனை பேர் வேணாலும் எடுத்து வருவேன். ஆனால் உன் கூட சேர்ந்து வாழணும்டா. இந்த பிறவி அதுக்காக தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் அப்படின்னு தயாங் அப்படி ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணிட்டு, நீ என்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை, ஆல்ரெடி நான் உன்னோடையவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்க கண்ணில் கலங்குது. ஸோ தாங்க அப்படி ஜேகேயோட ஐஸை பார்க்குறான். ஸோ 2 பேருமே அவங்க கையை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஸ்டக்கான மாதிரி ஒரே நேரத்தில் மயக்கம் போடுறாங்க. ஸோ அங்கே இருந்த மெம்பர்ஸ் தான், என்னாச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி காலேஜை கத்துறாங்க. ஸோ தாங்க ஜேகேவையும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. தாங்க ஒரு சின்ன மயக்கன்றதுனால படுக்க வச்சிருக்கான். பட் ஆனால் தாங்கோட மைண்ட் ஃபுல்லாகவே அவனோட ஃப்ளாஷ்பேக், போன பிறவியில் நடந்தது எல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஜேகேக்கும் அதே மாதிரி தான். ஸோ 2 பேருமே கண்ணை திறக்கிறாங்க.
தயாங் ஃபஸ்ட்டு ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சோடனே அவன் கண்ணெல்லாம் அப்படி கலங்கியிருக்கு. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு, தயாங் என்னப்பா என்னாச்சு? அம்மா ஜேகே எங்கம்மா? இதோ பக்கத்து பெட்லப்பா, அந்த ரூமில் பக்கத்தில் அவங்க அப்பா கூட இருக்கார். அம்மா நான் ஜேகே பார்க்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பக்கம் அவள் தான் தயாங் எந்திரிச்சு ஓடுறான். ஸோ ஃபைனலாக ஜேகேவும் ஒரு வழியாக கண்ணை திறக்கிறான். திறந்தோடனே அவனுக்கும் தயாங்கோட ஞாபகம் தான். ஸோ தேன்னு கத்துறான். கரெக்டாக தயாங் உள்ளே வந்தோடனே இந்த பக்கம் ஜேகேவும் எந்திரிச்சிக்கிறான். ஸோ எந்திரிச்சு போய் தயாங் ஹக் பண்ணிக்கிறான். சாரி 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 ஜங்குக், நான் பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன்ல, சாரி அப்படி சொல்லாத, நீ சொல்லாதடா அப்படி, நீ என்னை பாதியிலாம் விட்டுட்டு போகல நீ என் கூட தான் இருந்த. ஐ லவ் யூ எப்பயுமே என் கூட இருப்பியா? உன் கூட மட்டும்தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க அம்மா அப்பா 2 பேரும், சரிப்பா சரி என்ன தான் ஆச்சு? அங்கிள் எனக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படின்னோடனே தாங்க சொல்கிறான், பா நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறோம்ப்பா. சரிப்பா மேரேஜ் பண்ணிக்கோங்க, யார் வேணாண்ணா அப்படின்னோடனே அவ்வளோதான். தாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாயிடுது. ஸோ தாங்க அப்படியே ஜேகேயோட ஃபேஸை பார்க்கலாம், ஜேகேயும் தாங்கோட ஃபேஸை தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, மேரேஜில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒயிட் கலரில் சூட் தான் போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ தாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு இந்த மூமெண்ட்லாம் போன ஜென்மத்தோட மூமெண்ட்லாம் ஞாபகம் வருது. ஸோ தாங்க ஜேகேவும் இந்த மாதிரி தானே போயிருப்பாங்க, ஸோ இதே மாதிரின்னு தாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஸோ லைட்டாக அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பட் ஆனால் ஜேகேவை எப்போ ஸ்டேஜில் பார்த்தாலும் அதெல்லாம் அப்படியே போயிடுது. ஜேகே கிட்டே ஹாப்பியாக போகிறான், அவனோட முதுகை போய் தட்டுறான். ஜேகே திரும்பியிருக்கான். ஸோ ஜேகே அழுதுகிட்டே இந்த பக்கம் திரும்புகிறான், கண்ணெலாம் கலங்கி தண்ணியாக ஊற்றுது. ஸோ தாங்க பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அழாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தொடச்சி விடுறான். ஸோ ஜேகே அழுதுகிட்டே சொல்கிறான், இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன் அந்த உன்னையும் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தாங்க ஜேகேவும், காட் எப்பயுமே நம்மளை சேர்த்து வைப்பார் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் நம்மளை அதுக்காக தானே படைச்சிருக்காரு. தயாங் இத்தனை வருஷம் காத்திருப்பு இப்போ முடிஞ்ச மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் அதுக்கு சொல்கிறான், ஷூரை சீக்கிரத்துலேயே வா, நீயும் நானும் இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அப்படின்றான். நான் உன்னை எப்போ பார்த்தனோ அன்றைக்கி என் வாழ்க்கை தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே 2 பேரும் நிற்கிறாங்க. அதுக்கு உடனே இது பக்கம் அவங்க அப்பா அம்மா, வெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் சிரிச்சுட்டு நேராக போய் நின்றுடுறான் அவனோட இடத்துல. தயாங்கும் ஜேகேவும் நின்றுதுக்கு அப்புறமா மெலோடியாக சாங்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணதுக்கப்புறம் அவள் தான் பெரியஸ்ட் வராங்க. ஸோ எப்பயும் போல சொல்கிறாங்க, ரிங்கை 2 பேரும் மாற்றினோடனையும் அவள்லாம் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ 2 பேருமே ஹக் பண்ணுறாங்க. தயாங் கையில் வச்சுருந்த பொக்கைவை அப்படியே பின்னாடி பக்கம் தூக்கி போடுறான். ஸோ கரெக்டாக ஜிமின் கேட்ச் பிடிச்சிடுறான். கேட்ச் பிடிச்ச உடனேயுமே ஸோ இந்த பக்கம் பின்னாடி திரும்பினா எல்லாருமே கத்துறாங்க. எல்லோரும் கத்துறதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிமின், சின்ன இந்த பொக்கையவே கேட்ச் பிடிச்சதுக்கு அப்படி கத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். திரும்பினா ஸோ சுகா பின்னாடி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கான். சுகாவை பார்த்தோன்னே இன்னும் ஜிமின் கத்துறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே தயாங், ஜிமின் ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ சுகா ப்ரப்போஸ் பண்ணணுமே இந்த பக்கம் ஜிம்மினும் ஓகே சொல்லிடுறான். ஸோ ஜிம்மினுக்கும் அங்கேயே வெட்டிங் நடக்குது. ஸோ ஜிம்மினும் ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிங்கை மாற்றிக்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா தேக்குக் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ எந்த ஸ்பாட்லன்னு பார்த்திங்கன்னா போன பிரிவில் எங்கே அவங்க 2 பேருக்கும் உயிர் போச்சோ ஸோ அந்த ஸ்பாட்டில் தான். ஸோ ஜேகே நின்றுட்டு அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு சொல்கிறான், நம்மளை பிரிக்க இனிமேல் யாராலையும் முடியாது தயாங், இந்த ஸ்பாட்டில் தானே நீயும் நானும் மேரேஜ் பண்ணோம். ஆமாம், அதே இங்கே தான் நீயும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம மேரேஜ் முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 2 hour தான் ஆகிருக்கும், அதுக்குள்ளேயே 2 பேருமே இறந்துட்டோம். என்ன ஜங்குக், ஹனிமூனுக்கு எதுக்கு இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தேன் தெரியல ஜங்குக், இங்கே தான் வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம திரும்ப அதே மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏன் உனக்கு ஆசையாக இருக்கா? ஆமாம் ஜங்குக் அப்படின்னு. ஸோ ஜங்குக் எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட் ஒரு 1/2 hourலேயே அங்கே வெட்டிங்க்கு எல்லாமே ரெடி ஆகிடுது. ஸோ தாங்க அதே ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வரான், ஜேகேவும் அதே ரெட் கலர் ட்ரெஸ். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்து நின்றுடுறாங்க. ஸோ அதே மாதிரி கையில் ஒரு நூல் மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு திரும்பி அந்த சாமியை வணங்கிட்டு 2 பேருமே ரிங்கை திரும்பவும் மாற்றிக்கிறாங்க.
தேங்க் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அதை பார்க்கும்போது ஜேகேக்கு இன்னும் சந்தோஷம். அவனோட சந்தோஷம் எல்லாமே தாங்க ஹாப்பியாக இருக்கிறத பொறுத்து தான். ஸோ தாங்க அவளை ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஜேகே இப்போ ஹாப்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தாங்க தலையாட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே தாங்க பிரைடல் ஸ்டைலில் கையில் தூக்கிக்கிறான். தாங்க சொல்கிறான் எங்கே போகிற ஜேகேன்னு. இதுக்கப்புறம் என்ன அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க ஷையாக அப்படியே சிரிச்சிட்டே போகிறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா இன்றைக்கி. வேறு ஏதாவது ஒன் ஷாட் ஓகேவா? நாளைக்கு எஃப்எஃப் ஒரு பார்ட்ஸ்லாம் வரும், இல்லைனா ஒன் ஷாட் வரும் ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், பாய். ஆர்மீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூடா, பாய்.